வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு உட்பட்ட பூக்காரத்திரு சுனாமி குடியிருப்பு பகுதியில் குடியிருப்பை சுற்றி சூழ்ந்து நிற்கும் மழைநீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணி வழங்க கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரங்கள். மோனிஷா, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்த சூழல்ல வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு உட்பட்ட பூக்காரத்திரு சுனாமி குடியிருப்பு, அதே போல செபஸ்டியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கி குடியிருப்பை சுற்றி சூழ்ந்துள்ளது. குறிப்பாக இந்த வேளாங்கண்ணி பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்த 2 பகுதிகளிலும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவது வாடிக்கை. ஆனால் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பல்வேறு கட்ட முன்னேற்பாடு பணிகள் செய்தாலும் கூட தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக இந்த மழைநீர் வடியாமல் தற்பொழுது தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் கிட்டத்தட்ட 70% பணிகள் மட்டுமே நிறைவு செய்த காரணத்தினால் இந்த தண்ணீரானது தேங்கியுள்ளது. முன்பெல்லாம் குடியிருப்புக்குள்ளும் தண்ணி புகும் நிலை இருக்கும். ஆனால் தற்பொழுது சாலையை சூழ்ந்து வீட்டிற்குள் புகும் அபாயம் இருக்கு. போர்க்கால அடிப்படையில் வேளாங்கண்ணி பேரூராட்சி நிர்வாகத்தினர், குறிப்பாக வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா ஷர்மிளா மற்றும் பேரூராட்சி துறை தலைவர் தாமஸ் ஆல்வா எடிசன் உள்ளிட்ட பணியாளர்கள் மூலமாக 3க்கும் மேற்பட்ட ராட்சச இயந்திரம் மூலமாக தற்பொழுது அந்த சீரமைப்பு பணி என்பது நடைபெற்று வருகிறது. அதனை நேரடியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த டீசல் மூழ்கி இயந்திரம் மூலமாக தற்பொழுது அந்த பேரூராட்சி மூலமாக அந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இருந்தாலும் மக்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் எங்களுக்கு மழைக்காலங்களில் இந்த பிரச்சனை நிலவுவதாகவும் தொடர்ச்சியாக கனமழை கொட்டி தீர்ப்பதனால் மழைநீர் வடிய வழியின்றி இந்த நிலையை சந்திப்பதாகவும் தற்பொழுது பால், பிஸ்கட் உள்ளிட்டது வாங்குவதற்கு கூட அந்த மழைநீரில் நடந்து சென்றபடிதான் அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதனையும் நம்ம காட்சி வாயிலாக பார்த்து வருகிறோம். குறிப்பாக மழை குறைந்தாலும் கூட அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியானது துரிதமாக நடைபெற்று வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலமுத்துமணி.